Assalamualaikum. Hi friends, welcome to my channel Daily Vlog by Fatima. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நம்புறேன். நாங்களும் இங்க அல்ஹம்துலில்லாஹ் எல்லாரும் நல்லா இருக்கோம். ரொம்ப நாள் கழிச்சு இன்னைக்கு ஒரு ஃபீல் குட்டான ஒரு vlog வந்து பார்க்க போறீங்க. ஸோ நம்ம கார் எடுத்த வரைக்கும் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு? ஸோ கார் எடுத்ததுக்கப்புறம் நானும் வந்து டிரைவிங் ஸ்கூல் போயிட்டு இருந்தேன். ஸோ கொஞ்சம் பிஸியாகவே போயிட்டு இருந்துச்சு. ஸோ டிரைவிங் ஸ்கூல் அப்படி இப்படின்னு இருந்துச்சு. அதுக்கப்புறம் நமக்கு ஒரு பிரேக் தேவை. கண்டிப்பாக கார் எடுத்ததுக்கப்புறம் எல்லாரோட ட்ரீமும் ஏதாவது ஒரு இடத்துக்கு டூர் போயிட்டு வரணும் அப்படின்ட்டு இருக்கோம் இல்லையா ஃபேமிலியோட. அப்படி தான் நாங்கள் வந்து ஒரு குட்டியாக ஒரு ட்ரிப் வந்து பிளான் பண்ணோம். எப்படின்னா நம்ம இருக்கிற இடத்த விட்டு கொஞ்சம் தூரம் போயிட்டு ஒரு ஒரு பிளேஸில் போயிட்டு நல்லா ஸ்டே பண்ணி ரெஸ்ட் எடுத்துகிட்டு வரணும் அப்படின்னு சொல்லி தான் வந்து பிளான் பண்ணியிருந்தோம். ஒரு நேச்சுரலான பிளேஸுக்கு போகலாம் அப்படின்ட்டு. ரொம்பவும் வந்து நாளும் இல்லை அப்படிங்கிறதுனால நிறைய நாள் ஸ்டே பண்ணுற மாதிரியும் போக முடியல. ஒன்லி வந்து 2 days அந்த மாதிரி ஒரு பிளான் போட்டு ஏற்காடு போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து கிளம்பி இருக்கோம். ஏர்லி மார்னிங் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4:30 இருக்கும். ஹபி எல்லாரையும் கிளம்ப சொல்லிவிட்டு அவங்க வந்துட்டு எங்கள் எல்லாத்துக்கும் வந்து டீ போட்டு வச்சுட்டாங்க. இதுவே வந்து ஒரு பெரிய பிளெஸ்ஸிங் தான் நினைக்கிறேன். நம்ம தான் போடணும் அப்படின்ட்டு இல்லாமல் இதை நான் தான் செய்யணும், இதை நீ தான் செய்யணுன்ட்டு இல்லாமல் அந்த நேரம் அந்த டீ போட்டு கொடுத்தா நம்ம வந்து எவ்வளோ ஒரு ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவோங்கிறத யோசித்து அந்த டீ போட்டு வச்சது வந்து அவ்வளோ ஒரு ஹாப்பியாக இருந்துச்சு. அதை குடித்த உடனே ஒரு பிரிஸ்க் ஒன்று கிடச்சிச்சு. அதோட வந்து கிளம்பிகிட்ருக்கோம். இப்போ வந்து டைம் பார்த்திங்கன்னா ஒரு 4:30 இருக்கும். ஸோ நாங்கள் பிளான் பண்ணது 4 o'clock வீட்டை விட்டு வெளியில் கிளம்பணும் அப்படின்ட்டு. பட் 4:30 ஆச்சு. இருந்தாலும் வந்து அப்படி நம்ம 1 மணி நேரத்துக்கு முன்னாடி ஒரு ஷெடியூல் பண்ணால் தான் 1 மணி நேரத்துக்கு அப்புறமாவது நீங்கள் கிளம்புவீங்க அப்படின்ட்டு எல்லாமே வந்து எங்கள் ஹபி பண்ண பிளான் தான். ஸோ எங்கள் ஃபேமிலி அண்ட் வந்து எங்கள் அண்ணன் ஃபேமிலி 2 பேரும் சேர்ந்து தான் கிளம்பியிருந்தோம். அதில் வந்துட்டு எங்கள் 2வது அண்ணனோட பையன் அவனை மட்டும் நான் வந்து கூப்பிட்டுக்கிட்டேன். ஸோ எங்கள் காரில் வந்துருமா அப்படின்ட்டு. ஸோ ஃபைனலி பார்த்திங்கன்னா கிளம்பிட்டோம். கிளைமேட் வந்து போகும்போதே அந்த சூரியன் கொஞ்சம் கொஞ்சமாக உதயமாகிறத பார்க்கும்போது வேறு லெவல் ஃபீலாக இருந்துச்சு. இது வந்து எங்களோட ரொம்ப வருஷத்து ஆசைன்னே சொல்லலாம். அதாவது இப்போ சவுதியில் இருக்கிறது அது வந்து நம்ம கம்பெனி கார் என்ன இருந்தாலும் அது வந்து ஒரு ஓன் காரை அந்த ஃபீல் கொடுக்காது. ஸோ என்னைக்காக இருந்தாலும் நம்ம கொடுத்துட்டு வர்ற கார் தான் அப்படிங்கிற ஒரு டச் தான் இருக்கும். இது வந்து நம்ம ஓன் கார் எடுத்ததுக்கப்புறம் ஸோ அதில் நம்ம பேர்லாம் ஒட்டணும்னு ஒரு ஆசையெல்லாம் இருக்கும் இல்லையா. ஸோ அதெல்லாம் வந்து நான் ஷார்ட்ஸ் வீடியோவில் போட்டிருந்தேன், பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதில் ஷகீல் குட்டி அவங்க நேம்லாம் ஒட்டினது வந்து ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. அதோடு வந்துட்டு இந்த டூருமே வந்து ரொம்ப குயிக்காக தான் பிளான் பண்ணோம். ஸோ ஊட்டி அந்த மாதிரி போகலாமான்னு பார்த்தாலும் ரொம்ப நாள் வந்து இல்லை. இன்னொன்று ஷகீம் 10ங்கிறதுனால எதுவும் லீவும் ரொம்பலாம் போட முடியாது. ஒரு குயிக்காக ஒரு ட்ரிப் போயிட்டு வந்துடலாம். என்னென்னா நமக்கு கொஞ்சம் ரிலாக்ஸ் வேணும் அப்படின்னு தான் ஹாபி கேட்டாங்க. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி ஏற்காடு பிளான் பண்ணியிருந்தோம். லக்கிலி அந்த டைம் வந்து குட்டீஸ்க்குமே வந்து ஒரு 2-3 days லீவ் கிடைக்கிற மாதிரி இருந்துச்சு, லோக்கல் ஹாலிடேஸ். ஸோ அதையுமே வந்து யூஸ் பண்ணிவிட்டு ஸோ இந்த டைம்லேயே நம்ம வெளில போயிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பியாச்சு. இந்த டைம் சகீம் குட்டிக்கு தான் பார்த்திங்கன்னா ஒரு டபுள் டமாக்கோங்கிற மாதிரி அவங்க ஸ்கூல் ட்ரிப்பும் போயிட்டு வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் எங்கள் கூடயும் அந்த ட்ரிப்லேயும் வந்து ஜாயின் பண்ணிட்டாங்க. நாங்கள் வந்து ஃபேமிலியாக வந்து ட்ரிப் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 10 yearsஆகவே ஒரு பிளான் பண்ணோம். ஸோ அது வந்து நடக்கவே இல்லை. அதுக்கப்புறம் வந்துட்டு இப்போ தான் ஸோ அவங்க ஒரு கார்லேயும் நாங்கள் ஒரு கார்லேயும் அப்படி கிளம்புனோம். ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் வந்துட்டு ஃபன்னாக இருந்துச்சு. காரில் வந்துட்டு ஒரே பசங்க வந்து பேசுறது, அரட்டை அடிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு ஸ்நாக்ஸு சாப்பிட்றதுன்னு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. ஸோ இப்படி ஒரு மொமெண்ட்டுக்கு தான் இவ்வளோ நாள் வெயிட் பண்ணோம் அப்படிங்கிற மாதிரி நிறைய பேருக்கு வந்துட்டு அந்த ஒரு கார் வந்து ஒரு ட்ரீமில் இருக்கும். இன்ஷா அல்லாஹ் துஆ பண்ணுறேன் நீங்களும் வந்து சீக்கிரமாக கார் வாங்கணும், உங்களோட வீடு கட்டுற ஆசைகள் வந்து நிறைவேறணும், சீக்கிரம் உங்களோட அடுத்தடுத்த கனவுகளும் நிறைவேறணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து துஆ பண்ணுறேன். நீங்களும் எங்கள் ஃபேமிலிக்காகவும் எங்களுக்காகவும் எப்பவும் வந்துட்டு உங்களோட துஆவில் எங்களை சேர்த்துக்கோங்க. ஸோ கண்டிப்பாக வந்து எங்களுக்காகவும் துஆ பண்ணுங்கள். இந்த ஏர்லி மார்னிங் போன இந்த ட்ராவலே வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. எனக்கு வந்து இந்த நேச்சுரலோடு போகிறது வந்து ரொம்ப பிடிக்கும். அதே மாதிரி இந்த ஏற்காடு வந்து நான் போயிருக்கேன். ஆனால் ரொம்ப வந்து ஒரு 14 வயசில் போனேன். அதுக்கப்புறம் ஏற்காடு போனதே கிடையாது. அதோடு வந்துட்டு இப்போ தான் என்னோடய ஷகீல்லாம் கூட்டிகிட்டு போகிறோம். ஸோ அதுக்கப்புறம் ஒரு டீ பாயிண்டில் நிறுத்தி டீயெல்லாம் குடிச்சிட்டு
நீங்கள் இந்த மாதிரி பண்ணுவீங்களான்னு சொல்லுங்கள். அந்த ஸ்ட்ரெஸ் பஸ்டராக வந்துட்டு அப்பப்போ வந்து ஹப்பியை சீன்றது இதெல்லாம் வந்து பண்ணிகிட்ருப்பேன். அது வந்து கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஸோ நீங்களும் இந்த மாதிரி தானான்னு சொல்லுங்கள். ஸோ கோவம் வந்தால் கிள்றது அந்த மாதிரி கொஞ்சம் அப்பப்போ பண்ணும்போது கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் பஸ்டராக ஆன மாதிரி இருக்கும். ஸோ நீங்களும் இப்படி தானான்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அதுக்கப்புறம் போயிட்டே இருந்தோம். அதுக்கப்புறம் நிறைய அந்த குரங்குகள் அதெல்லாம் பார்க்கும்போது எல்லாம் ஒருத்தவங்க மாறி மாறி கலாய்ச்சிட்டோம். ஏன்டா அங்கே உட்காந்துருக்கீங்க அப்படிங்கிற மாதிரிலாம். அதுக்கப்புறம் ஃபைனலி வந்துட்டு ஏற்காடு அந்த மலை மேலே ஏற ஆரம்பிச்சிச்சு. ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு அது மேலே ஏறும்போது. ஏன்னா நம்ம கார் வாங்கிட்டு மொதல் ஏற்காடில் வந்து அந்த ஹில் ஸ்டேஷனில் போகிறோம். பசங்க எல்லாமே வந்து இந்த சன்ரூஃப் ஓப்பன் பண்ணிவிட்டு எல்லாம் நிற்கிறதுக்கு ரொம்ப ஆசைப்பட்டுட்டு ஆளுக்கு மாறி மாறி நின்றுட்டு எல்லாம் வேடிக்கை பார்த்துட்டு வந்துட்டு இருந்தாங்க. ஸோ இது வந்து ரொம்ப நாள் கனவுன்னு தான் சொல்லணும். கண்டிப்பாக இந்த மாதிரி அந்த மேலே ஏறி நின்றுட்டு பார்த்துட்டு வர்றதெல்லாம் வந்துட்டு பசங்க வந்து அந்த சின்னதாக அந்த சைல்ட்ஹுட்டாக இருக்கும்போது தான் அதெல்லாம் வந்து என்ஜாய் பண்ண முடியும். குழந்தைங்களை விடுங்க, எனக்கே வந்து இத்தனை வருஷம் ஆகி என்னோடய காரில் ஏறி நிற்கணும் அப்படிங்கிற ஒரு ஆசை. நானே வந்துட்டு ஏறி நின்றுட்டு வந்தேன் அந்த சன்ரூஃபில். அது வந்து ஒரு ஃபீலாக தான் இருந்துச்சு. அந்த நேச்சுரல் வந்துட்டு அப்படியே நம்ம ரியலாக ஃபீல் பண்ணுற மாதிரி. அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ்க்கு நான் நன்றி சொல்லிக்கிறேன். அவனோட நாட்டம் இல்லாமல் இங்கே எதுவுமே நடக்காதுன்னு சொல்லுவாங்க. ஸோ இதுக்கும் ஒரு நேரம் காலம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அதெல்லாம் இப்போ தான் வந்து கூடி வரும்போது தான் அது நடக்கும் அப்படின்ட்டு நான் நம்புவேன், ரொம்பவே நம்புவேன். அல்ஹம்துலில்லாஹ் எல்லாமே வந்து நல்லபடியாக போயிட்டு இருந்துச்சு. நாங்களும் வந்துட்டு ஃபைனலி வந்து அந்த ஹில்ஸோட அந்த எல்லா வளைவுகளும் தாண்டி மேலே வந்தாச்சு. நாங்கள் எப்படி வந்துகிட்டு இருந்தோன்னா 1 by 1 வந்துகிட்டு இருந்தோம். சப்போஸ் ஒரு கார் வரலனாலும் ஒரு காருக்காக வெயிட் பண்ணுவோம். ஆனால் சிக்னல் வந்துட்டு மேலே வந்ததுக்கப்புறம் ஜியோ வந்து சுத்தமாகவே வந்து கிடைக்கவே இல்லை. ஏர்டெல் இருந்ததுனால கொஞ்சம் தப்பிச்சிக்கிட்டாச்சு. எங்கள் அண்ணன் பையன் அவன் சிம்மில் வந்துட்டு ஏர்டெல் இருந்துச்சு. அதனால வந்து அவனுக்கு தான் மேப்பே போட முடியும். ஸோ ஃபாலோ பண்ணி அந்த மேப்பும் அப்பப்போ சொதப்பி எங்கெங்கேயோ கொண்டு போய் விட்டுறோம். ஸோ அதையும் பார்த்து வண்டி ரிவர்ஸில் வருது, நம்மளும் ரிவர்ஸ் போகணும் அப்படிங்கிற மாதிரி. இதெல்லாம் கொஞ்சம் வந்து எப்படி இருந்துச்சு நாங்கள் போன பிளேஸ் அப்படின்னாக்கா, கொஞ்சம் சிட்டியை விட்டு தள்ளி கொஞ்சம் அட்வென்ச்சரான ஒரு பிளேஸாக தான் இருந்துச்சு. எங்களுக்கும் அப்படி தான் வந்து ஸ்டே பண்ணணும்னு ஆசை. அங்கே தான் வந்து காட்டேஜ் வந்து நாங்கள் புக்கிங் பண்ணியிருந்தோம். ஸோ இந்த காட்டேஜை பற்றி நான் கண்டிப்பாக சொல்கிறேன். யாராவது வந்து ஏற்காடு போகிறீங்க, உங்களுக்கு ஒரு பீஸ்ஃபுல்லான ஒரு இடம் வேணும், ரொம்ப ரிலாக்ஸாக இருக்கிறதுக்கு தான் விரும்பி நீங்கள் போகிறீங்க அப்படின்னாக்கா கண்டிப்பாக இந்த காட்டேஜில் போய் தங்கலாம். ஸோ அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு அப்படின்ட்டு தான் சொல்லுவேன். இது வந்து ப்ரொமோஷன்லாம் கிடையாது, எங்களோட ஃபீல். நாங்கள் வந்து எப்படி இருக்கணும்னு நினச்சி அங்கே போய் ஸ்டே பண்ணணுமோ அதை விட சூப்பராகவே இருந்துச்சு. ரொம்ப அமைதியாக ரொம்ப நிம்மதியாக இருக்கிறதுக்கான ஒரு இடமா இருந்துச்சு. நிறைய ஃபன் பண்ணணும், டயத்துக்கு சாப்பாடு கிடச்சிச்சு. இங்கே வந்து நாங்கள் 2 days தங்கியிருந்தோம். இங்கே தங்கியிருந்த 2 நாளுமே வந்துட்டு இங்கே வந்து ஒரு அக்கா இருக்காங்க. ஸோ அவங்கக்கிட்ட என்ன கேட்டாலும் அவங்க வந்து அழகாக வந்து குக் பண்ணி கொடுத்துருவாங்க. ஆனால் வந்து கொஞ்சம் ஏர்லியராக வந்து அவங்கக்கிட்ட சொல்லிடணும் எங்களுக்கு என்னென்னது வேணும்னு. ஏன்னா இது வந்து ஒரு தனியாக இருக்கிற ஒரு பிளேஸ் இல்லையா. இங்கேருந்து அவங்க வந்து கீழே போயிட்டு தான் வந்து டவுனுக்கு போயிட்டு அந்த திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வருவாங்க. அதனால் எது வேணாலும் முன்னாடியே சொல்லிடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நாங்கள் 2 காட்டேஜ் வந்து புக் பண்ணியிருந்தோம். ஸோ இது ஒன்று, இதுக்கு இதே மாதிரியே அந்த சைடில் ஒன்று. ஸோ எங்கள் அண்ணன் ஃபேமிலி அங்கேயும், நாங்கள் வந்து இங்கேயும் வந்துட்டு எடுத்துக்கிட்டாச்சு. இது வந்து குட்டி வில்லா மாதிரி இருக்கிறது வந்து எங்களுக்கு ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு. ஏன்னா செப்ரேட்டாக இருக்கு இல்லையா. ஸோ அவங்களுக்கு அங்கேயும் எங்களுக்கு இங்கேயும். ஆனால் எல்லோரும் உருண்டு பரண்டு பேசிட்டு கதை அடிச்சுட்டு கடந்ததெல்லாம் ஒரே வீட்டில் தான். அண்ட் வந்துட்டு நாங்கள் எடுத்திருக்க இந்த காட்டேஜில் வந்து 2 ரூம், கிட்ஸுக்கு ஒரு ரூம் எங்களுக்கு ஒரு ரூம், அந்த மாதிரி 2 ரூம். அண்ட் வந்துட்டு எல்லாமே தனித்தனியாகவே இருந்துச்சு. ஜஸ்ட் உங்களுக்கு ஒரு வியூவுக்கு காமிக்கிறேன். ரொம்ப அழகாக வந்து பார்த்துக்கிட்டாங்க அங்கே இருந்தவங்க. அதுக்கப்புறம் வந்து இது வந்த உடனே கொஞ்சம் ஸ்நாக்ஸு அண்ட் வந்து வாட்டர் பாட்டில், அதில் என்னென்ன இருந்துச்சு அப்படின்னாக்கா சோப்பு அண்ட் வந்து பேஸ்ட்டு, ஒரு நாளைக்கு நம்ம என்ன யூஸ் பண்ணுவோமோ அது எல்லாமே அதில் இருந்துச்சு. இதெல்லாம் நம்ம கொண்டு தான் வந்திருந்தோம். இருந்தாலுமே வந்து அவங்களுக்கு அது ஃபார்மாலிட்டிஸ் மாதிரி அது மாதிரி வச்சுருந்தாங்க நம்ம வெல்கம் பண்ணுறதுக்கு சோப்பு அதெல்லாமே. இது வந்துட்டு நாங்கள் வந்து இந்த மாதிரி வீடு மாதிரி தான் வேணும், அதாவது அங்கேயே சமைச்சு கொடுக்குற மாதிரி, அதை நம்ம வந்துட்டு அதாவது ரிலாக்ஸாக இருக்கணுன்ட்டு தான் போயிருந்தோங்கிறனால
ஸோ இந்த மாதிரி தான் சூஸ் பண்ணியிருந்தோம். எங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருந்துச்சு. எனக்கு இந்த ஹோட்டல் ரூம் இது மாதிரிலாம் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹபி வந்து தெளிவாக இருந்தாங்க. எனக்கு வந்து கொஞ்சம் அட்வென்ச்சரான பிளேஸில் எனக்கு வந்து ரிலாக்ஸாக இருக்க மாதிரி அங்கேயே குக்கிங் பண்ணி கொடுத்துடணும். ஸோ சாப்பிட்டுக்கிட்டு ஃப்ரீயாக ரிலாக்ஸாக இருக்கணும், அந்த மாதிரி வீடு மாதிரி தான் வேணும் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ஆனால் இந்த பிளேஸ் வந்துட்டு ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இங்கேயே வந்து ஃபயர் கேம்ப் எல்லாமே உண்டு. நாங்கள் வந்து இங்கே ரொம்பவே ரிலாக்ஸாக இருந்தோம் அப்படின்ட்டு தான் சொல்லணும். ஏதோ நம்ம வீட்டு வாசலில் உட்காந்து கதை அடிக்கிற மாதிரி கதை அடிச்சுக்கிட்டு அப்படி சொல்லுவாங்க, உங்களுக்கு அந்த வீடே வேணாம், இந்த வாசலே போதும் போலியே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க குக்கிங் பண்ணுற அந்த அக்காலாம் அவங்களுக்கு தனி வீடு கொடுத்துருக்காங்க. ஸோ அவங்க அங்கே ஸ்டே பண்ணியிருந்தாங்க. அண்ட் வீட்டுக்கு வந்ததுமே வந்துட்டு நமக்கு வந்து டீ வந்துடுச்சு. காலையில் ஒரு டீ அண்ட் வந்து ஈவினிங்கில் ஒரு டீ வந்து காம்ப்ளிமெண்ட்டாக வரும்னு நினைக்கிறேன், நம்ம ஸ்டே பண்ணியிருக்கிறதுக்கு. அண்ட் பிரேக்ஃபாஸ்ட் வந்து காம்ப்ளிமெண்ட்டில் வந்துடும். டீ வேண்டாம் அப்படின்னாக்கா ஜூஸ் கேட்டோம் அப்படின்னா ஜூஸ் வந்துடும்னு நினைக்கிறேன். ஸோ அப்படி தான் வந்துட்டு வந்தோடனே எங்களுக்கு வந்து ஜூஸ் கொடுத்துருந்தாங்க. அதுக்கப்புறம் நாங்கள் வந்து டீ வந்து கேட்டோம். எக்ஸ்ட்ரா வந்து டீ கேட்டோம் அப்படின்னாக்கா அது வந்து பே பண்ணிக்கணும்னு சொல்லியிருந்தாங்க. நாங்கள் வந்துட்டு பே பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் வந்து டீ வாங்கிக்கிட்டாச்சு. இந்த காட்டேஜுக்கு நீங்கள் வரணும்னு நினச்சிங்கன்னா நான் வந்து கான்டாக்ட் நம்பர் டீட்டெயில்ஸ் எல்லாமே ஸ்க்ரீனில் கொடுக்குறேன். நீங்கள் வந்துட்டு புக்கிங் பண்ணிவிட்டு தாராளமாக வந்து ஸ்டே பண்ணலாம். அங்கே இருக்கிறவங்களும் நம்மளை வந்து ரொம்ப நல்லா வந்து வெல்கம் பண்ணி நல்லாவே பார்த்துக்கிட்டாங்க. டயத்துக்கு வந்து நம்ம சொல்லிட்டா போதும், அந்த டயத்துக்கு வந்து சாப்பாடு கொடுத்துருவாங்க சுட சுட ஹாட் பாக்ஸில் வச்சு. ஸோ அது எல்லாத்தையுமே நான் வந்து காமிக்கிறேன். அண்ட் வந்துட்டு நம்பர் வந்து நான் ஸ்க்ரீனில் கொடுக்குறேன். யாராவது இங்கே போய் ஸ்டே பண்ணணும்னு நினைக்கிறீங்க, ரிலாக்ஸாக இருந்துட்டு வரணும்னு நினைக்கிறீங்கன்னா தாராளமாக வந்துட்டு இந்த காட்டேஜுக்கு வந்து நீங்கள் போகலாம். சூப்பராக இருந்துச்சு. எல்லாரையும் விட ஹபிக்கு வந்துட்டு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. அவங்க வந்து இந்த மாதிரி கொஞ்சம் இந்த நேச்சுரலோடு இருக்கணும்னு தான் ஆசைப்படுவாங்க. ஸோ அந்த மாதிரியே இருந்துச்சு. அதுக்கப்புறம் நாங்கள் கொஞ்சம் ரிலாக்ஸாக இருந்துட்டு அவங்கக்கிட்ட லஞ்சுக்கு வந்து சாம்பார் சிக்கன் அந்த மாதிரி வீட்டு சாப்பாடு மாதிரி தான் கேட்டிருந்தோம். செய்ய சொல்லிவிட்டு சாம்பார் ரசம் சிக்கன் அதெல்லாம் செய்ய சொல்லிவிட்டு நாங்கள் வந்துட்டு கொஞ்சம் அந்த ஏரியாலாம் சுற்றி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தாச்சு. பசங்க எல்லாம் நாங்கள் ரெஸ்ட் எடுக்கிறோம், நீங்கள் போயிட்டு வாங்கன்னு சொன்னாங்க. எங்கே போனாலும் நம்ம கண்ணில் ஏதாவது படம் இல்லையா, ஸோ அங்கே வந்துட்டு லெமன் மாதிரியே இருந்துச்சு. ஸோ லெமன் பிச்சு கொடுங்கன்னு கேட்டேன். கடைசியில் வந்து அது வந்து கமலா பழமா. அபி வந்து பிச்சு கொடுத்தப்ப முள்ளெல்லாம் குத்துதுமா, நீ எங்கே வந்தாலும் நீ எதையாவது பிச்சு கேட்பியா அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. இங்கே வந்து என்ன நாங்கள் பார்த்தோன்னாக்கா நிறைய வந்து மிளகு செடி. நான் மிளகு செடி வந்து பார்த்ததே இல்லை, அது வந்து இங்கே தான் பார்த்தேன். நிறைய வந்து சவுக்கு மரம் மாதிரி இருக்குது, அதில் வந்து மிளகு செடி சுற்றி சுற்றி ஏற்றி விட்ருக்காங்க. பார்க்க ரொம்ப அழகாக இருந்துச்சு. நாங்கள் தங்கியிருந்த இடமே பார்த்திங்கன்னா இப்படி தான் இருந்துச்சு. பாருங்கள் எவ்வளோ அந்த நேச்சுரலாக இருந்துச்சு. 2 நாள் வந்து இங்கே ஸ்டே பண்ணதில் எனக்கு என்ன ஆயிடுச்சு அப்படின்னாக்கா, எனக்கு இங்கேருந்து கிளம்பவே விருப்பம் இல்லை. ஸோ என்னை இங்கேயே விட்டுருங்க அப்படிங்கிற லெவலுக்கு வந்துட்டேன். உன்னை இங்கேயே விட்டால் சரிப்பட்டு வராது, இந்த குளிர்லாம் உனக்கு ஒத்துக்காது, வா வீட்டுக்கு போன்னு பிடிச்சி இழுத்துட்டு வராத குறையாதான் அப்புறம் இழுத்துட்டு வந்தாங்க. ஏன்னா சாப்பாடு வந்து வேலைக்கு அந்த டயத்துக்கு அந்த ஹாட் பாக்ஸில் வந்து நம்ம கேட்குறதெல்லாம் செஞ்சு மூடி கொண்டு வந்து வைக்கிறத பார்க்கும்போதே அவ்வளோ ஆசையாக இருந்துச்சு, இங்கேயே தங்கிடலாம் போல் இருக்கே அப்படின்ட்டு. கொஞ்ச நேரம் அலைஞ்சி திரிஞ்சிட்டு வந்து வீட்டுக்கு வந்து வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு வந்த ஸ்நாக்ஸ் எல்லாம் கொஞ்சம் போல் கொறிச்சிட்டு அதுக்கப்புறம் நான் சொன்னேன் இல்லையா, சுட சுட சாப்பாடெலாம் வந்துருச்சு. ஒயிட் ரைஸ் அண்ட் வந்துட்டு சாம்பார் ரசம் ஆம்லெட் அப்புறம் அப்பளம் அதெல்லாமே வந்துருந்துச்சு. சிக்கன் வந்து கொஞ்சம் செமி கிரேவி மாதிரி, அதாவது கொஞ்சம் பெரட்டல் மாதிரி வந்துருந்துச்சு. ஊறுகாய் கொடுத்துருந்தாங்க. ஸோ எல்லாமே வந்து அப்படியே வீட்டில் சமைச்சு வந்து நமக்கு கொடுத்தா எப்படி இருக்கும் அப்படி இருந்துச்சு. எனக்கு ஹபிக்கு வேறு ஒரு ஸ்டேஜுக்கு மேலே இப்படியே இங்கே இருந்துடுறேன் போல இருக்கே அப்படின்னு சொல்லிட்டுலாம் வந்துட்டு கலாய்ச்சிட்டு இருந்தாங்க. எல்லாமே நல்லா இருந்துச்சு. ஏன்னா இப்போ நீங்கள் பார்க்கும்போதே தெரியும், நம்ம ஒரு ஹோட்டலில் சாப்பிட்றதுக்கும் கையால் சமைச்சு சுத்தபத்தமாக நமக்கு வந்து கொடுக்கறது எப்படி இருக்கும். அதனால் வந்துட்டு ரொம்ப அது வந்து நாங்கள் என்ஜாய் பண்ணி அந்த இடத்துல இருந்தோம். ஏன்னா நம்மளே சமைக்கணும், டெய்லியும் நம்மளே எல்லா விஷயங்களும் யோசிக்கணும், அப்படி எதுவுமே இல்லாமல்
அந்த ரிலாக்ஸ் பண்ணுறதுக்காகவே போன ஒரு இடத்த நாங்கள் அதுக்கு தகுந்த மாதிரியே அதை நாங்கள் என்ஜாய் பண்ணோம். என் ஹப்பி பிளான் பண்ணாங்க. ஸோ இப்படி தான் இருக்க போகிறோம், எங்கேயும் ரொம்ப சுற்ற போகிறதில்ல, நம்ம ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம மெயினை வந்து ரெஃப்ரெஷ் ஆக்கிட்டு வருவோம் அப்படின்ட்டு. ஸோ அந்த மாதிரி இருந்துச்சு. அப்புறம் அந்த அக்கா வந்து என்ன பண்ணாங்க, பக்கத்தில் வந்து அவங்களுக்கு பலாப்பழம் காய்ச்சிருந்துச்சின்னு கொடுத்துருந்ததை எங்களுக்கு வந்து கட் பண்ணி சீடெல்லாம் எடுத்துட்டு ரொம்ப நீட்டாக வந்து கொடுத்துருந்தாங்க. ஸோ அதுவுமே வந்துட்டு நல்லா என்ஜாய் பண்ணி சாப்பிட்டோம். நானே வந்து பலாப்பழத்தோட லவ்வர். எனக்கு ரொம்ப பிடிச்ச பழங்களில் ஒரு 3 பழம் சொல்லுவேன். ஒன்று வந்து மாம்பழம், அது வந்து நம்பர் 1. செகண்ட் வந்து பலாப்பழம், அடுத்தது வந்து வாழைப்பழம். இது 3 தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். வாழைப்பழம் ஏன் பிடிக்கும் அப்படின்னாக்கா, அது சாப்பிட்றது வந்து ரொம்ப ஈஸி அண்ட் டேஸ்டியாகவும் இருக்கும். அது இந்த 3 ஃப்ரூட் தான் எனக்கு ஃப்ரூட்ஸ்லேயே பிடிச்சது, ரொம்ப பிடிச்சது. அது அந்த பலாப்பழத்தை கொடுத்ததும் எனக்கு வந்து ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. எல்லாருக்கும் ஷேர் பண்ணிவிட்டு நாங்களும் அதை வந்து நல்லா என்ஜாய் பண்ணி சாப்பிட்டுக்கிட்டு இருந்தோம். சரி, இப்போ சொல்லுங்கள், உங்களில் யாருக்கெல்லாம் என்னென்ன ஃப்ரூட்ஸு பிடிக்கும்னு கமெண்ட்ஸில் வந்து சொல்லுங்கள், நானும் படித்து தெரிஞ்சுக்கிறேன். ஸோ அதுக்கப்புறம் பப்பாளி அதெல்லாம் வந்துட்டு எப்பவும் வந்து லைக் பண்ணி சாப்பிட்ற ஃப்ரூட்டாக கேட்டால் அப்படிலாம் கிடையாது. இது 3 மட்டும் எப்போ கொடுத்தாலும் நான் சாப்பிட்டுக்கிட்டே இருப்பேன். அதுக்கப்புறம் திரும்பவும் இங்கே உட்காந்து கதை பேசணும். அதுக்கப்புறம் இங்கே ஒரு ஹில்ஸில் வந்துட்டு பக்கத்துலேயே வந்து ஒரு 2 கிலோமீட்டரில் ஒரு டெம்பிள் ஒன்று இருக்குதுன்னு சொல்லியிருந்தாங்க. சரின்னு அங்கே போகலாம் அப்படின்ட்டு போனோம். நல்ல மலையில் தான் போயிட்டு அங்கே போனோம். இந்த இடம்லாமே நல்ல ஒரு அட்வென்ச்சரான பிளேஸாக இருந்துச்சு. எப்போ ஒரு ஒத்தடி பாதை மாதிரி எதிரில் வந்து ஒரு வண்டி வந்துச்சுன்னா நம்ம எங்கே ஓரம் கட்டுறது அப்படிங்கிற லெவலுக்கு தான் இருந்துச்சு. இருந்தாலும் அந்த இடத்துக்கு போயிட்டு வர்றது வந்து கொஞ்சம் த்ரில்லிங்காக நல்லா இருந்துச்சு. அங்கேயும் நல்லபடியாக போயிட்டு வந்தாச்சு. அதை நான் வீடியோ எடுக்க முடியல, செம்ம மழை பெஞ்சதுனால என்னால் வந்துட்டு அதை கவர் பண்ணவே முடியல. ஸோ இன்றைக்கி டே வந்துட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் இங்கேயே இப்படியே சுற்றி டைம் வந்துட்டு எங்களுக்கு நல்லாவே பொழுது போச்சு. ரொம்ப ரிலாக்ஸாக இருந்தோம். அதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு டீ குடித்தாச்சு. அதுக்கப்புறம் ஈவினிங் ஆக நல்லா குளிருமே கூடிடுச்சு அண்ட் வந்து நிறைய மிஸ்டெல்லாம் வர ஆரம்பிச்சிச்சு. அதெல்லாம் பார்க்கும்போது நல்லா இருந்துச்சு. லைட்டாக வந்து ஒரு தூறல். ஹப்பி வந்து விடலை, வா நம்ம வந்துட்டு ஒரு வாக்கிங் மாதிரி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரையுமே பிடிச்சி கிளப்பி விட்டாங்க, குட்டிஸிலேருந்து எல்லாரையுமே. அந்த கிளைமேட்டில் ஓடி ஆடிட்டு வந்ததுமே பசி வந்துடுச்சு. நல்ல நேரம் நாங்கள் முன்னாடியே சொல்லிட்டு போயிருந்தோம், சிக்கன் செமி கிரேவி அண்ட் வந்து சப்பாத்தி அப்படின்ட்டு. அதையுமே சாப்பிட்டுட்டு நல்லா தூங்கி எழுந்திரிச்சு மறுநாள் காலையில் இந்த ஃபுட்டு வந்து காம்ப்ளிமெண்ட்டாக நமக்கு வந்துடும். இதில் வந்து ஆப்ஷன் கேட்பாங்க, உப்புமாவா இல்லை வந்து சீமை கிச்சடியா அந்த மாதிரி. இதில் இட்லி அண்ட் சாம்பார் அண்ட் வந்து பொங்கல், சட்னி அண்ட் தூள் இதெல்லாம் வந்துருந்துச்சு. எல்லாமே நல்லா இருந்துச்சு. சாப்பிட்டுட்டு வெளில போகலான்னு கிளம்பியாச்சு. இதுக்கப்புறம் அடுத்த விலாகில் நம்ம அப்படியே கண்டினியூ பண்ணுவோம். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.